இந்த வேர்க்கடலை இருக்குல்ல, இதுதான் இம்பார்ட்டண்ட்டான இன்க்ரீடியன்ட்டு நம்ம பண்ண போகிற ரெசிபிக்கு. சூப்பராக இருக்கும். இதுவும் வெள்ளை எள்ளும் சேர்த்து பண்ணும்போது அமேசிங்காக இருக்கும். வெள்ளை எள்ளுக்கு பதிலாக நீங்கள் கருப்பு எள்ளு கூட யூஸ் பண்ணலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். நான் ஏன் வெள்ளை எள்ளு யூஸ் பண்ணுறேன்னா அந்த கலர் கரெக்டாக இருக்கும், அந்த ஒயிட்டிஷ் கலரில் சூப்பராக இருக்கும். இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. வெங்காயம் தக்காளி கூட தேவையில்லை, இஞ்சி பூண்டு மட்டும் இடித்து போட்டு நான் சொல்கிற மசாலா பேஸ்ட்டை அரைச்சி போட்டால் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். ஏன்னா நான் டிஷ்ஷு பேர் சொல்லாமலே பண்ணிட்டு டைட்டில் பார்த்துட்டு வந்துட்டிங்களே. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியுமே, பிரியாணி கத்திரிக்காய். இது வந்து சிக்கன், மட்டன், வெஜிடபிள் பிரியாணி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். பாய் வீட்டில் பண்ணுவாங்கல்ல, அதே மாதிரி தான் நான் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? அரை நெல்லிக்காய் அளவுக்கு புளியை ஊற வச்சுக்கிறேன். என் அன்பு வணக்கம். இப்போ நம்ம இந்த மசாலா பேஸ்ட் சொன்னேன்ல, அதை அரைச்சிக்க போகிறோம். இது வந்து நான் வந்து 1/2 கிலோ கத்திரிக்காய்க்கு நான் இதை பண்ண போகிறேன். 1/2 கிலோ கத்திரிக்காய்க்கு 1 கிலோ பிரியாணி நீங்கள் பண்ணிங்கன்னா, எந்த பிரியாணி பண்ணினா இருந்தாலும் சரி, இந்த 1/2 கிலோ கத்திரிக்காய் பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு 8லேருந்து 9 கத்திரிக்காய், ஒரு மீடியம் சைஸ் கத்திரிக்காவை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா, இது வந்து அந்த 6லேருந்து 7 பேருக்கு கன்ஃபார்மாக நல்ல திருப்தியாக ஒரு ஃபுல்ஃபில்லாக சாப்பிட முடியும். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளும் 2.5 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலையும் நான் மெஷர் பண்ணிக்கிறேன். அது மெஷர் பண்ணும்போது வேர்க்கடலையை டேபிள் ஸ்பூனோட மெஷர் பண்ணால் ஏற்ற இறக்கமாக வந்துடுமோ அப்படின்னு ஒரு டென்ஷன் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா, நான் கிராமில் சொல்கிறேன். 30 கிராம் 30லேருந்து 35 கிராம் வச்சுக்கோங்களேன். அப்படி கரெக்டாக ஈக்குவலாக போட்டாலும் கரெக்டாக இருக்கும். என்கிட்ட மெஷர்மெண்ட் எதுவும் இல்லை அப்படின்னா, உங்கள் மீடியம் சைஸ் டம்ளரில் வரல, நீங்கள் வந்து 1/4 டம்ளருக்கு எள்ளும் வேர்க்கடலையும் மெஷர் பண்ணி போட்டு நீங்கள் வறுத்து, நான் சில ஐட்டம்லாம் சேர்ப்பேன், அதெல்லாம் சேர்த்து வறுத்து போட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். அரைக்கும் போது தண்ணி ஊற்றி அரைக்கணும். ஸோ அதுக்கு நான் வந்து கரெக்டாக ஒரு 1/4 டம்ளருக்கு தேவையான வேர்க்கடலையை நான் இப்போ போட்டுக்கிறேன். 10 மிளகு சேர்த்துக்கிறேன், 1.5 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம். இதை நல்லா நம்ம வறுத்துக்கலாம். நான் வறுத்த வேர்க்கடலையை போடுறதுனால நான் மீடியம் ஃப்ளேமில் 2 நிமிஷம் நான் வறுத்துக்கிறேன். நீங்கள் வந்து பச்சை வேர்க்கடலையை போடுறதா இருந்தால் குறைஞ்சது 6லேருந்து 7 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும். வறுத்த வேர்க்கலையாக வாங்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. ஒரு 2 நிமிஷம் நான் சொன்ன இன்க்ரீடியண்ட்லாம் போட்டிங்கன்னா அந்த இன்க்ரீடியண்ட்டோட ஃப்ளேவரும் வந்துடும். அட் த சேம் டைம் வேர்க்கலையும் ஒரு ரிஃப்ரெஷ் பண்ண மாதிரி ஆச்சு. ஸோ அந்த டைம் நல்லா வேர்க்கடலை எல்லாமே நல்லாயிருக்கும். இப்போது இந்த டயத்தில் நம்ம எல்லாம் சேர்த்துக்கலாம். எள்ளு பொரிஞ்சு நல்லா செவக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். சூப்பராக வறுத்துட்டாச்சு. இப்போ நம்ம கத்திரிக்காய் வெட்டிக்கலாம். நீங்கள் என்ன வெங்காயம் தக்காளிலாம் வேண்டான்னு சொல்கிறீங்க? நான் பார்த்துருக்கேன், பாய்ங்கெல்லாம் பண்ணும்போது வெங்காயம் தக்காளிலாம் போட்டுருக்காங்க, நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்க. கரெக்டு தான். நீங்கள் கல்யாணத்துலலாம் பெரிய பெரிய கல்யாணத்தில் வால்யூம் அதிகமாக நிறைய பேருக்கு பண்ணும்போது கிரேவியோட குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த வெங்காயம் தக்காளியை வதக்கிட்டு அப்புறமா அரைச்சி சேர்ப்பாங்க. ஸோ கொஞ்சம் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்காண்டி ஆக்சுவல் ரியல் ரெசிபியில் வெங்காயம் தக்காளிலாம் போடாமல் வெறும் இஞ்சி பூண்டை இடித்து போட்டு இந்த மசாலா பேஸ்ட்டை போட்டு அரைச்சாலே அது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கூட வெங்காயம் தக்காளி போட்டுக்கலாம். இந்த 1/2 கிலோவுக்கு நீங்கள் வந்து ஒன்று இல்லை 2 வெங்காயமும் 1 தக்காளியும் நைஸாக சாப் பண்ணிவிட்டு வதக்கிட்டு அதையும் பேஸ்டாக்கி வச்சு அப்புறமா போட்டு செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம கத்திரிக்காய் வெட்டிக்கலாம். கத்திரிக்காவை சூப்பராக கட் பண்ணியாச்சு. அதே சமயத்தில் நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா இந்த மசாலா பேஸ்ட்டுக்கு, அதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்சியில் தண்ணி ஊற்றி அரைச்சிடலாம். சூப்பராக அரைச்சாச்சு. இப்போ நம்ம புளியை கரைச்சிக்கலாம். புளியை சூப்பராக கரைச்சாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காவை நம்ம வதக்கிக்கலாம். வதக்கும் போது நல்ல கடலெண்ணெயில் வதக்குங்க. கடலெண்ணெய் ஊற்றி பண்ணும்போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெய் காயறதுக்குள்ளே நாம் என்ன பண்ண போகிறோம், ஒரு 5 பூண்டையும் 1/4 இன்ச்சு இஞ்சியையும் நல்லா இடித்து அதை சேர்த்து லேசாக வதக்கிட்டு நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். சூப்பராக இடித்தாச்சு. எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இடித்து வச்சுருந்த இஞ்சியும் பூண்டையும்
சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வதங்கணும். இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். அதோட உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 2 சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அதோட நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். நம்ம எல்லாத்தையும் போட்டு ஒரு 2 கொதி, ஒரு 2 minutes to 3 minutes தான். அதுக்கப்புறம் சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ நம்ம இதை நல்லா டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சூப்பராக இருக்குது. ஃபென்டாஸ்டிக்கான கிரேவி. எவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா? எதுவுமே இல்லை, ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். நான் இதில் ஒன்று மிஸ் பண்ணிட்டேன். என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பாதி பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க, பாதி பேர் கண்டுபிடிச்சிருக்க மாட்டீங்க. அது என்னன்னா மிளகு டைலாக், நம்மளோட சிக்னேச்சர். இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனல் முழுக்க இந்த வீடியோ மூலமாக ஃபஸ்ட் டைம் வரவங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது இல்லையா? நான் முதல்ல மசாலா போடும்போது அதில் மிளகு சேர்த்துருந்தேன். நான் ஏன் மிளகு சேர்க்குறேன்ற வீடியோவை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒய்எம் ஆடிங் பிளாக் பெப்பர்ன்ற வீடியோ லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். மிளகுக்கு இவ்வளோ மருத்துவ குணமும் இவ்வளோ சிறப்பும் டேஸ்ட்டும் இருக்கான்னு அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. கண்டிப்பாக போய் பாருங்கள்.